இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து மீனா 2 பேரும் மீனாவோட சிஸ்டர் சீதாவை கூட்டிகிட்டு அருண் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்குள்ளே சண்டையே பிரச்சனையாக இருந்தது போது சரி சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே சீதாவை கூட்டிகிட்டு போய் அருண் வீட்டுக்கு போகும்போது முத்துவும் மீனாவும் அருணுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபேமிலினா நம்ம இருக்கிறதா சண்டை வர்றதெல்லாம் சகஜம், அதுக்காக என்னதான் இருந்தாலும் நீங்கள் கை நீட்டி அடிச்சிடக்கூடாது, உங்களோட கஷ்டம் என்னங்கிறது இப்போ நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது. உங்கள் அம்மா இருந்த வரைக்கும் நீங்கள் நல்லா தான் வச்சுருந்துட்டீங்க, இப்போ உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறீங்க. அம்மாவை இழந்த வழி, அம்மாவோட பாசம் கிடைக்காது அப்படிங்கிறது என்னென்னு எனக்கும் தெரியும். உங்களை விட நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தவன். எங்கள் அம்மாவோட பாசங்கிறது எனக்கு சுத்தமாக இல்லாதனால அதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் அந்தளவுக்கு மோசமானவர் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லா தான் இருந்தீங்க. அம்மாவோட இறந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு புரியுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்க பிறந்த வீட்டை, அவங்க அம்மா அப்பா ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு பொண்ணை நம்ம கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ கூடாது, என்ன இருந்தாலும் கை நீட்டி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு அருண், இல்லை எனக்கும் தெரியுது, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ணலை அப்படிங்கிறாரு. மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது எங்கள் அப்பா அம்மா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனாங்க, நாங்கள் என்னதான் தப்பு பண்ணாலும் எங்களை கண்டிச்சிருக்காங்களே தவிர இது வரைக்கும் கை நீட்டினதில்லை, இருந்தாலும் நீங்கள் சீதாவை கை நீட்டி அடிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க, சாரி, நான் பண்ணது தப்பு தான், நான் மன்னிச்சிருங்க, இனிமேல் கண்டிப்பாக இந்த மாதிரி எதுவும் தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா சரி, எங்கள் வந்த வேலை முடிஞ்சது, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாரு. இருங்க காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அருண் சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, நாங்கள் இன்னொரு நாள் விருந்தே சாப்பிட்றோம், நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அருண் சீதா கிட்ட சொல்கிறாரு, சாரி, நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிரு, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி சீதாவும் கேஷுவலாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது அதை விட ஒரு பெரிய ஷாக்கான ஒரு விஷயம். அப்போ தான் எல்லாம் இருக்காங்க. பாட்டி அப்போ தான் ரூம்லேருந்து எந்திரிச்சு வராங்க. வந்தோடனையும் கரெக்டாக ஸ்ருதியும் நம்ம மீனாவையும் பார்த்துட்டு, யார் இந்த 2 பொண்ணுங்க இங்கே எதுக்கு இருக்காங்கன்னு சொல்லி மறுபடியும் அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சுல்ல, அதனால் கேட்குறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எல்லாம் ஆளாளுக்கு யோசிச்சுட்ருக்குறாங்க. அப்போ நம்ம முத்து சொல்கிறாரு, இது அப்பா கூட வேலை செஞ்சவரோட ஃப்ரெண்டு பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பா ஃப்ரெண்டா? எனக்கு தெரியாது யார் அப்பா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இது திருச்சியிலேருந்து ட்ரெயினில் வரும்போது அப்பா கூட வேலை செஞ்ச ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அதை இதையும் சொல்லி மழுப்புறாங்க. சரி, அவங்க எதுக்கு இங்கே இருக்காங்க? இல்லை, அவங்க இங்கே வேலைக்கு வந்திருக்காங்க சென்னையில், அதனால் நம்ம வீட்டில் ஒரு ரூமில் வாடகைக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. அப்புறம் ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்றைக்கி என்ன டிஃபன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி விஜயா காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. இந்தாங்கத்த காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லி. காஃபியா? வாங்கி குடிச்சிட்டு, நீ வைக்கிற காஃபி எப்படி குடிக்கிறது, இத்தனை நாள் ஆகி இன்னும் சமையல் கற்றுக்க மாட்டேங்கிற ஒழுக்கமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சரி ஓகே, டிஃபனாக அது என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்க கிச்சன் பக்கமே போகிறதில்லையே. உடனே மீனாவை பார்த்து அப்படியே கேட்குறாங்க, இட்லின்னு சொல்லி சொல்லணுமா? இட்லிங்க, இட்லி தவிர வேறு எதுவும் உனக்கு செய்ய தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நீ போய் பூரி எதாவது செஞ்சு கொண்டு வா, ஏன்னா எல்லாம் வீட்டில் இருக்கோம், பூரி செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பூரியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லி டப்புன்னு மீனாட்ட போய் பூரி செஞ்சிரு அப்படிங்கிறாங்க. மீனாவும் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. உடனே பாட்டிங்க, வா, நம்ம வீட்டில் வாடகைக்கு இருக்கிற பொண்ணுக்கிட்ட நீ எதுக்கு சொல்கிற, நீ போய் செய்யணும்ல, அந்த பொண்ணு எதுக்கு வேலை வாங்குற அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, அது நம்ம அப்படி நம்ம நினைக்கல, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணை தான் நம்ம நினைக்கிறோம், அதனால தான் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணுங்களே வேலைக்கு போயிட்டுருக்கு, நீ சும்மா தானே இருக்க, நீ எதுக்கு அந்த பொண்ணை வேலை வாங்குற, நீயே போய் செய்ய அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அப்புறம் இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இந்த வேலையில் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அப்புறம் கரெக்டாக பாட்டி சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் 3 பசங்க இருக்கிற வீட்டில் 2 வயசு பொண்ணுங்க தங்கியிருக்கீங்க, பரவாயில்ல, தைரியம் தான், உங்கள் அப்பாவும் நம்பி விட்டுருக்காங்க அப்படிங்கும்போது அந்தளவுக்கு அண்ணாமலையோ மேலே இருக்கிற நம்பிக்கை தான்
இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்துக்கிட்டே ஒரு பிரதர்கிட்டே வந்து பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை நம்பி வந்திருக்காங்க, உங்கள் தங்கச்சி மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரே ஷாக்காகி ஆமாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் சொல்கிறாங்க விளையாட்டுக்கு. அப்புறம் உடனே முத்து வந்து கோவப்படுற மாதிரி, பாட்டி நம்ம ஃப்ரெண்டு அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணுங்களை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மனோஜ் வராரு. வாடா மனோஜ், எங்கேருந்து வர அப்படின்னு. நான் ஷோரூம்லேருந்து அப்படிங்கிறாங்க. ஷோரூமா அப்படின்னு. இல்லை இப்போது வேலை தேடிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேலை கிடச்சிருச்சா? வேலை கிடச்சிருச்சு பாட்டி அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் சொல்கிறாங்க அண்ணாமலை கிட்ட, சரி அவனுக்கு வயசாகிட்டுருக்கு, வேலையும் கிடச்சிருச்சு, படித்து முடிச்சிட்டா, அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. அவர் பிரதர் வந்து, இனி அவனுக்கு கல்யாணம் பண்ணால் அது 2வது கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னது 2வது கல்யாணமா? இல்லை கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்குது, சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு அப்புறம் இன்னும் 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணணும். அதனால் வந்து சீக்கிரமாக நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜெல்லாம் ஷாக்காகி பாட்டுருக்காங்க. அப்புறம் சரி விஜயா, நீ போய் கிச்சனை போய் வேலையை பாரு, போய் பூரிசி அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறாங்க கிச்சனுக்கு. அப்போ தான் வந்து மனோஜும் போகிறாரு கூடவே. இன்னமும் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே பாடுறா அந்த பாட்டி வந்து, என்னை வேலை வாங்குறது மட்டும் மறக்காமல் இருக்குது, மற்ற எல்லாத்தையும் மறந்துடுச்சு. என்னை வந்து கிச்சனை வந்து வேலை செய்ய சொல்லிடுச்சு. நான் மீனாவை போய் செய்ய சொன்னதுக்கு சரி அவங்க வீட்டில் வந்து வாடகைக்கு இருக்கிற மாதிரி சொல்லிட்டோம், அதனால் வந்து செய்ய முடியல. இப்போ என்ன வேலை வாங்கிட்டுருக்கு, எல்லாத்தையும் மறந்து இந்த பாட்டி வேலை வாங்குறது மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்குது. அது எப்படின்னு தெரியல, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குதுடா. என்னை வேலை வாங்கிறதுக்காகவே வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனோஜ் வந்து, இல்லைம்மா அப்படியெல்லாம் இருக்காது, அப்படியெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா, உண்மையிலேயே பாட்டி மறந்துட்டாங்க, நீங்கள் ஏன் இப்படி நினைக்கிறீங்க? இல்லை எனக்கு என்னமோ அதுதான் டவுட்டாக இருக்குது, நீ வேணால் பாரு, என்னை மட்டும்தான் திட்டுறாங்க, என்னை மட்டும்தான் வேலை வாங்குறாங்க, மற்ற எல்லார்ட்டையும் வந்து அவங்க கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. கரெக்டாக ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் கூடவே போய் டாக்டர் கூடவே போய் பார்த்தா தான் இது உண்மையாக பொய்யா என்னங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி மனோஜ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ், ஏமா நீ வேறு இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, உங்கள் அளவுக்கெல்லாம் கிரிமினலாக உங்களுக்கு யோசிக்க தெரியாது அப்படிங்கிறாரு. எது கிரிமினலாவா? இல்லை உங்கள் அளவுக்கு ப்ராக்டிக்கலாக யோசிக்க தெரியாதுன்னு சொன்ன வாய் தவறி தப்பாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இன்றைக்கி கண்டென்ட் இதுதான். மேலும் அடுத்த வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும். டாட்டா, பை பை.